ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐ ரெகானசன்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏபிஐ பென் டெஸ்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்திருப்போம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். வாஸ்ப் டாப் 10 ஏபிஐ பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு 5, 5 வல்னரபிலிட்டி பிரிச்சு போட்டிருப்போம். ரொம்ப டீட்டெயில்டா அண்ட் வித் டெமோவோட போட்டிருப்போம். ட்ரை ஆக்மி யூஸ் பண்ணி. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா, ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் வி ஹேட் கிரியேட்டட் அ செப்பரேட் பிளேலிஸ்ட் ஃபார் ஏபிஐ பென் டெஸ்டிங். ஸோ அதுக்கு நம்ம தனியாவே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதிலேயே தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ற எல்லா வீடியோஸுமே நம்ம ஏபிஐ பென் டெஸ்டிங் இது பண்றோம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாரி இந்த இந்த மாசம் இன்னும் முடியறதுக்கு இன்னும் 10 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 10 டேஸுமே நம்ம ஏபிஐ பென் டெஸ்டிங் பத்தி தான் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏபிஐ ரெக்கான் அப்படின்னு. ஸோ நான் இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தியரட்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். தென் நம்ம பிராக்டிகலா வந்து டைவ் பண்ண போறோம். ஸோ பிராக்டிகலா நம்ம பார்க்கறதுக்கு போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ல சில கன்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மூவ் ஆன் டு தி பிரசன்டேஷன். ஸோ ஏபிஐ ரெகானசன்ஸ். ஸோ நம்ம ஏன் வந்து ஏபிஐ ரெகானசன்ஸ் பண்றோம்? நம்ம ஆல்ரெடி வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கா இருக்கட்டும், இல்ல நெட்வொர்க் பென் டெஸ்டிங்கா இருக்கட்டும். ஸோ எந்த பென் டெஸ்டிங் பண்ணாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கேதரிங் இல்ல எனுமரேஷன் இதெல்லாம் நம்ம பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு அட்டாக் சர்ஃபேஸ் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வல்னரபிலிட்டிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போதே நம்ம நிறைய கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் நீங்க வெப்லயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏபிஐலயும் பார்க்க போறீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஏபிஐ பென் டெஸ்டிங். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அட்டாக் சர்ஃபேஸ் மேப்பிங்கா இருக்க போகுது. ஸோ இதுல என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, எண்ட் பாயிண்ட்ஸு, பாராமீட்டர்ஸு, டாக்குமெண்டேஷன் என்னென்னலாம் ஒரு வல்னரபிலிட்டி டிஸ்கவரிக்கு தேவையோ எல்லாமே நம்ம வந்து ரெகானசன்ஸ்ல பண்ண போறோம். அண்ட் டார்கெட்டட் அப்ரோச் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல அந்த ஏபிஐ எப்படி உருவாயிருக்கு, லைக் அதுல சில கேட்டகரிஸ்லாம் இருக்கு. அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கு, ஸோ அது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏபிஐல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஏபிஐ, இன்னொன்னு வந்து பிரைவேட் ஏபிஐ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பப்ளிக் ஏபிஐங்கிறது ஸோ ஒரு டெவலப்பர் வந்து பப்ளிக்காவே ஒரு GitHub ரெபாசிட்டரிலயோ இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டாவோ அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அது யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லைசென்ஸ். அந்த GitHub ரெப்போலயே வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பாச்சி லைசென்ஸ், இது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசென்ஸ். ஸோ இத நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸா நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல இதுக்கு மேல கூட நீங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏபிஐனா என்ன? அதெல்லாம் என்னன்னு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்திருப்போம். ஆஸ் டாப் டெர்ம்ல. ஸோ அதிலயே போய் தெரியலன்னா அதில போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ஏபிஐனா நான் முன்னாடி சொன்ன மாரி இது எப்படிலாம் அவைலபிளா இருக்கும்னா, ஸ்வாகர் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டா இருக்கும். இல்ல ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதோட டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைன்லயே இருக்கும். லைக் சின்ஸ் இட்ஸ் அ பப்ளிக் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் ஆன்லைன்ல இருக்கும். என்னடா இவன் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்றான்னு பார்த்தோம்னா, ஒரு டெவலப்பர் வந்து ஒவ்வொரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன அதுக்கு ஃபீச்சர், என்ன ஃபங்ஷனாலிட்டி, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து அவங்க ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களோட கிளையண்ட்ஸோ, இல்ல அவங்களோட கஸ்டமரோ, எண்ட் யூசரோ வந்து தே கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுக்கு தான் வந்து அந்த டாக்குமெண்டேஷன். இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க கிட்ட ஏபிஐ வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல வாங்குறாங்க அப்படின்னா, தே நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட்ல நான் வந்து எங்க வந்து அத பயன்படுத்தணும், எதுக்கு அத பயன்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு தான் வந்து அந்த டாக்குமெண்டேஷன். ஓகேவா? 2வது வந்து நம்ம ஸ்வாகர் டாக்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்னோம். அதெல்லாம் ஆன்லைன்லயே இருக்கும். அத நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் ஏபிஐஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனுக்குள்ளாரையோ, இல்ல குறிப்பிட்ட லிமிட்டட் சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளாரையோ, இல்ல பார்ட்னர்ஸ்குள்ளாரையோ யூஸ் பண்றது மட்டும் தான் பிரைவேட் ஏபிஐஸ். அது வந்து எல்லாராலயும் வந்து பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஒன்லி டூ த சப்ஸ்கிரைப்ட் ஆடியன்ஸ். இப்ப யார் வந்து காசு பே பண்ணி யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஏபிஐஸ் வந்து அக்சஸபிளா இருக்கும். மத்தவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன டாக்குமெண்டேஷன் இருக்குன்னு தெரியாது. அது எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கவர்டா இருக்கும். லைக் வெளியில தெரியவே தெரியாது. என்ன யூஸ் பண்றாங்க? எதுக்கு யூஸ் பண்றாங்க? அந்த எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு கூட நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அன்டில் அன்லெஸ் வி ஆர் ஏபிள் டூ அக்சஸ் இட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஏபிஎஸ் ஒரு லிமிட்டட் சர்க்கிள் ஒரு இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் இல்ல ஒரு கம்பெனிக்குள்ளார யூஸ் பண்றது தான் வந்து பிரைவேட் ஏபிஎஸ். அது வந்து வெளியில பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா?
ஸோ இதில நம்மளோட டெஸ்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதில வந்து என்னென்ன பண்ண போறோம்னா, நம்ம அட்டாக் சர்ஃபேஸ் டிஸ்கவரியில நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட் எனுமரேஷன் பண்ண போறோம். எண்ட் பாயிண்ட் எனுமரேஷன் அப்டின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம டாக்குமெண்ட் பண்ணது இல்லாம வேற என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இன்டர்நெட்ல. அதில என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? 2வது வந்து பாராமீட்டர்ஸ் கேப்சர்ஸ். பாராமீட்டர்ஸ் அப்டின்னா, ஆல்ரெடி நாம சொன்ன மாரி ஒரு யூசுவலா ஏபிஐ பென் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்னென்ன வாங்குவீங்க? போஸ்ட்மேன் கலெக்ஷன் வாங்குவீங்க. அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆத்தரைசேஷன் டோக்கனோ, இல்ல ஆத்தென்டிகேஷன் டோக்கனோ, ஜேடபிள்யூடி டோக்கன்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு, அது எல்லாமே போஸ்ட்மேன் கலெக்ஷன்ஸ்லயே இருக்கும். பிளஸ் அது கூட டாக்குமெண்டேஷன் இல்ல ஆர்க்கிடெக்சர் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டா மட்டும் தான் ஒரு பென் டெஸ்டரால, ஓகே இது இதெல்லாம் இருக்கு. இது இப்படி தான் வொர்க் ஆகுது. இத நம்ம இப்படி பு அ ப பண்ணா என்ன? அதுக்கப்புறம் தான் உங்களால டெஸ்ட் கேஸே எழுத முடியும். த்ரெட் மாடலிங் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பென் டெஸ்டிங்க்கு. ஓகேவா? ஸோ பாராமீட்டர் கேப்சர்ங்கிறது அவங்க குடுத்த போஸ்ட்மேன் கலெக்ஷன்லயோ, இல்ல அவங்க குடுத்த எண்ட் பாயிண்ட்ஸ்லயோ வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுது. அது இல்லாம வேற என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பாராமீட்டர் கேப்சர்ல வந்து பார்ப்போம். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா எக்ஸ்போஷர் டிடெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த சில இப்போ உள்ள சில அப்ளிகேஷன்ஸ்ல வெப் அப்ளிகேஷன்ஸ்லயே வந்து ஏபிஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து சில HTML, JS ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுவுமே நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, சில சென்சிட்டிவ் டேட்டாஸ் இல்ல கிரெடென்ஷியல்ஸ் இல்ல ஏபிஐ கீஸ் இதெல்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சீயிங் ஓகேவா? ரெக்கார்ட் ஆகுதான்னு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அந்த பக்கம் ரெக்கார்ட் ஆகலன்னா என்ன பண்றது? அதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பப்ளிக் ஏபிஐஸ்க்கு டாக்குமெண்டேஷன் எங்கெங்கலாம் கிடைக்கும்? பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில லிங்க்ஸ்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? apis.guru ஆர் போஸ்ட்மேன் ஏபிஐ. ஸோ சம்டைம் வந்து பிரைவேட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக்கா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அத நான் இங்க காமிக்கிறேன். அந்த லிங்க்ஸ் எங்க இருக்குன்னு. ஸோ இந்த லிங்க்ஸ் ஓப்பன் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இது வந்து போஸ்ட்மேன் கலெக்ஷன்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல. சில நேரங்கள்ல அ டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளது வந்து பிரைவேட்டா தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பப்ளிக்காவே இந்த மாரி போஸ்ட்மேன்ல போயிட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன் நேமோ, இல்ல ஏபிஐ நேமோ இங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு இங்க தெளிவா வரும். ஸோ அதுவே வந்து ஒரு வல்னரபிலிட்டி மாரி தான், எக்ஸ்போஸர் மாரி தான், இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் மாரி தான். ஓகேவா? ஸோ அத எடுத்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஏபிஐஸ் குரூவ்லயுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே வந்து ஏபிஐஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பப்ளிக்கா எக்ஸ்போஸ் ஆனதுனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இங்க போயிட்டு நீங்க சர்ச்ல போயிட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கால்குலேட்டர் அப்படின்னு குடுக்குறேன்னா, கால்குலேட்டர். ஸோ இப்ப கால்குலேட்டர் அப்படின்னு குடுக்குறேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஏபிஐ ஃபார் செட்டில்மென்ட் ரேட் கன்வர்ஷன். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டா இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசனா டவுன்லோட் பண்ணி போஸ்ட்மேன் கலெக்ஷன்ல போட்டுக்கலாம். அதோட டாக்குமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. அது ஒரிஜினலா எப்படி மேட் பண்ணியிருக்காங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட கரண்ட் வெர்ஷன் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்ம வாஸ் டாப் 10ல சொன்னோம். என்னதுன்னா, இம்ப்ராப்பர் அசெட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு. என்னதுன்னா, இப்ப வந்து இங்க 2.0 அப்படின்னு மேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம 1.0 அக்சஸ் ஆகுதான்னு பார்க்குறோம்ல. ஓல்டு டிப்ரிகேட்டட் ஏபிஐலாம். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர் அசெட் மேனேஜ்மென்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஏபிஐஸ் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலயும் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஏபிஐஸ்லாம் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க பென் டெஸ்ட் பண்ற ஏபிஐ வந்து பிரைவேட்டா இருந்தா, இதுல இருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நெறையா இருக்கு. இந்த டாக்குமெண்டேஷனும் இந்த ஸ்லைடுமே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசுவலா எல்லா டாக்குமெண்டேஷனும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. நீங்க பென் டெஸ்ட் பண்ணா நீங்க உங்க டெவலப்பர் கிட்ட கேட்பீங்க தருவாங்க. பட் இதுவே நீங்க வந்து ஒரு பக் பவுண்டி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அவங்க இந்த மாரி எக்ஸ்போஸ் ஆயிட்டுலாம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டே இருக்கா இல்லையான்னு நீங்க வந்து எனுமரேஷன் பண்ணா தான், இல்ல டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணா தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி டாக்குமெண்டேஷன் தேடக்கூடிய காமன் பாத் அப்படின்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, /API docs, doc, swagger.json, openapi.json, டாட் வெல் நோன் ஸ்கீமா டிஸ்கவரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் பாத் அப்படின்னு சொல்லலாம் டாக்குமெண்டேஷனுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, robot.txt கிட் டார்க்கிங் டெக்னிக். ஸோ இது நம்ம யூசுவலா வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்ல பண்ற அதே டெக்னிக் தான். ஸோ சம்டைம் நீங்க robot.txtல போய் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே இந்தந்த எண்ட் பாயிண்ட்லாம் வந்து கூகுள் சர்ச் என்ஜின் வந்து ஆர் எந்த ஒரு சர்ச் என்ஜின் இருந்தாலும், இந்த பேஜ் எல்லாம் வந்து டிஸ்அலோவ் பண்ணணும். லைக் டிராவலிங் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். பட் அந்த சமயத்துல அதுல அவங்க இன்டர்னல் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, உங்களால ஏபிள் டூ
அவங்க ஒரு வேள எக்ஸ்போஸ் பண்ணி 443 வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, யூ கேன் ஏபிள் டூ ஆக்சஸ் இட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து robo.txt அண்ட் git டாக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, GitHubல அவங்க அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம Git டாக் பயன்படுத்தி, அதுல உள்ளார இருக்க ஏபிஐ கீஸ் என்ன? அதுல இருக்க ஹார்ட் கோடட் பாஸ்வேர்ட்ஸ் என்ன? ஓகேவா? எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன். ஃபைண்டிங் ஏபிஐ கீஸ், பாஸ்வேர்ட் சம்டைம் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். பட் அதுலயுமே வந்து ஹார்ட் கோடட் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் சில கிரெடென்ஷியல்ஸ் டேட்டா, கஸ்டமர் டேட்டாஸ் என்ன வேணாலும் அந்த ரெப்போஸ்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரோபோட்ஸ் அண்ட் கிட் டாக்கிங் டெக்னிக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைடரிங் டெக்னிக். யூசுவலா வந்து நீங்க ஸ்பைடரிங் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வெர்ஷன் ஆஃப் பர்ப்ல ஸ்பைடரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப அத தான் வந்து கிராவலிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? கிராவலிங் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன்ல உள்ள எல்லா பேஜஸ் அண்ட் எல்லா பகுதியிலயுமே போயிட்டு ஒரு என்ன சொல்றது? ஸ்பைடரிங் ஆர் ஸ்கேனிங் பண்ற மாரி ஒவ்வொரு பேஜ் இதெல்லாம் இருக்கு. இத்தன ஸ்டாட்டிக், இத்தன டைனமிக் பேஜ் இருக்கு அப்படின்னு வந்து எடுத்து வச்சுரும். ஓகேவா? பர்ப் சைட் மேப்ல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து ஸ்பைடரிங் டெக்னிக்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க பர்ப் சூட் யூஸ் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்ஆப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெறைய டூல்ஸ் இருக்கு. என்ன வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் கிராவலிங் டெக்னிக் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐ எண்ட் பாயிண்ட் ஏபிஐ பென் டெஸ்ட் பண்ற மாரி இருந்தா, இந்த /API /v1 ஆர் /APIக்கு அப்புறம் உள்ள எண்ட் பாயிண்ட்ஸ வந்து நீங்க கன்டென்ட் டிஸ்கவரி கூட பண்ணி பார்க்கலாம். வேற என்னென்ன ஹிட்டன் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? இந்த மாரி அஜாக்ஸ் ரெக்வெஸ்ட், எக்ஸ்ஹெச்ஆர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து அஜாக் ரெக்வெஸ்ட். ஸோ அதையும் போய் பார்க்கலாம். அந்த மாரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கூகுள் டாக்கிங். இதுவுமே நம்ம ரெகானசன்ஸ்ல ஒரு பார்ட் தான். நீங்க ஒரு பக் பவுண்டி பண்றீங்க. அந்த கம்பெனியோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏதாவது கூகுள் சர்ச் என்ஜின்ல இருக்கா, இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க சைட் கோலன் அப்படின்னு போட்டு டார்கெட் சைட் டாட் காம்க்கு பதிலா உங்களோட டார்கெட் வெப்சைட்ட போட்டுக்கலாம். ஜஸ்ட் டொமைன் நேம் குடுத்துட்டு இன் யூஆர்எல்ல /API அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு சைட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் செக்கிங் இட். இங்கயா? இதோ இருக்கு. ஸோ இதுல இந்த பர்ட்டிகுலர் எடுத்துக்கலாம். இந்த நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு ஜஸ்ட் நம்ம இதில டைப் பண்ணுங்க. பிகாஸ் google.com தான் இதில டிஃபால்ட் சர்ச் என்ஜின். அதெல்லாம் நான் டைரக்ட்டா நான் குடுக்குறேன். ஸோ இதில வந்து நான் example.com அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. இது இல்லையா? ஓகே. அதுக்கு பதிலா என்ன குடுக்கலாம்னா, Tesla அப்படின்னு குடுக்கலாம். Tesla.com. ஸோ இப்ப நான் இங்க Tesla.com அப்படின்னு குடுத்தோனே, Teslaவோட எல்லா ஏபிஐஸுமே உங்களுக்கு இங்க வருதா? டெவலப்பர்ஸ் Tesla.com. அவங்க வேற என்னென்ன வெஹிக்கிள் எண்ட் பாயிண்ட்ஸ், கன்வென்ஷன் எண்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாரி தான் வந்து நீங்க வந்து ரெகானசன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? கூகுள் டாக்ஸ் வச்சு. இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்ப இந்த வீடியோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க. ஏபிஐ எண்ட் பாயிண்ட் கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ரெகானசன்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி வெப் ஆப் பண்ணியிருந்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அது மாரி ஏபிஐ கீயுமே வந்து நீங்க கூகுள் டாக்கிங்லேருந்து எடுக்கலாம். எக்ஸ்ப்ளாய்டபிள்ல போயிட்டு கூகுள் ஹேக்கிங் டெக்னிக்னு குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும். எல்லாமே கூகுள் டாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில ஜஸ்ட் நீங்க ஏபிஐ இல்ல GraphQL இல்ல REST APIs, SOAP XML இந்த மாரி கூட நீங்க குடுத்து ஏபிஐ ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் குடுத்து கூட நீங்க எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் எண்ட் பாயிண்ட் டெக்னிக்ஸ். நான் ஆல்ரெடி வந்து வாஸ்ப் வீடியோல சொல்லியிருப்பேன். வாஸ்ப் டாப் 10ல ஏபிஐல. ஸோ நான் வந்து பக் பவுண்டி பண்ணும்போது, ஒரு அப்ளிகேஷனோட ஹிஸ்டாரிக்கல் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு, ஐ காட் சம் பவுண்டி பிகாஸ் இட் டிஸ்க்ளோசஸ் சம் ஓல்டு டேட்டா ஆர் ஓல்டு டேட்டான்னு சொல்ல முடியாது. சென்சிட்டிவ் டேட்டா ஒரு கஸ்டமர் டேட்டாஸு, அவங்க என்னென்ன காசு குடுக்குறாங்க எல்லாமே வந்து கஸ்டமரோட ஃபோட்டோஸ், பிஐ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்க உங்களுக்கு எடுக்கணும்னா வேபேக் யூஆர்எல்ஸ், வேபேக் மிஷன், ஸோ கெட் ஆல் யூஆர்எல்ஸ் இந்த கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வேமோர் இந்த டூல்ஸ் நீங்க பயன்படுத்தினாலே போதும். நீங்க வெப் ஆப்புக்கு என்னென்ன பயன்படுத்துறீங்களோ அதே தான் ஏபிஐக்கும். ஜஸ்ட் வந்து /APIக்கு அப்புறம் உள்ளது என்னென்ன இருக்கு, என்ன வெர்ஷன்ஸ்ல இருக்கு, இல்ல டெப்ரிகேட்டட் வெர்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க எடுக்கணும். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளையன்ட் சைட் அனாலிசிஸ். ஸோ கிளையன்ட் சைட் அனாலிசிஸ்னா HTML இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் அதுல உள்ள சென்சிட்டிவ் டேட்டாஸ் இல்ல சில நேரங்கள்ல நீங்க வெப் ஆப் பண்ணும்போது இந்த JS லிங்க் ஃபைண்டர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. நான் மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுவேன். பர்ப் சூட்ல. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் கிராவல் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு வெப் பேஜஸ்க்கு போனாவே தெரியும். அதுல ஏதாவது ஹிட்டன் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்க்கு என்ன ரெக்வெஸ்ட் யூஸ் பண்றாங்க, என்ன பாராமீட்டர் யூஸ் பண்றாங்கன்னு அந்த ஜேஎஸ் ஃபைல்லயே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிட்டன் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அத வச்சுமே உங்களால வந்து இன்ஸ்கோப் அது ஒரு வேளை இன்ஸ்கோப்பா இருந்து அது அந்த டொமைன்குள்ளார இருந்ததுன்னா, உங்களால யூ கேன் ஏபிள் டூ ஃபைண்ட் என்ன சொல்றது?
vulnerabilities and you can submit it for any bug bounty programs or even நீங்க யூசுவலா பென் டெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்க vulnerabilities எடுத்து தரலாம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி யூஆர்எல் சீக்ரெட்ஸ் டோக்கன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்ளிகேஷன்லேருந்து அப்படின்னா ஜேஎஸ் லிங்க் ஃபைண்டர் வந்து நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஜேஎஸ் மைனர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு சென்சிட்டிவ். நீங்கள் தனியாக போயிட்டு சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து தனியாக இஷ்யூஸ் டேப் இருக்குல்ல பர்பில், அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதெல்லாம் ஏபிஐ டோக்கன் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இதில் என்ன ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுது அப்படின்னே இருக்கும். ஓகேவா? அதுமாரி அட்டாக் சர்வீஸ் டிடெக்டர், ஜிஏபி அண்ட் ஓப்பன் ஏபிஐ பாசர் இதெல்லாம் வந்து பர்போட எக்ஸ்டென்ஷன்ஸ். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கிளைண்ட் சைடு அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபஸ்ஸிங். ஸோ ஆக்டிவ் ஃபஸ்ஸிங்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற ஃபெராக்ஸ் பஸ்டர், டேர் பஸ்டர் ஒரு கோ பஸ்டர் என்ன வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐக்குன்னு வந்து தனியாக வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அசர்ட் நோட்டில் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் இதை காமிக்கிறேன். ஸோ அசர்ட் நோட் வந்து தனியாகவே வந்து அசர்ட் நோட் வந்து தனியாகவே ஏபிஐக்குன்னு நிறைய நம்ம இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எது கொடுத்துருப்பாங்க? வேர்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். செக்லிஸ்ட்லேயுமே டிஸ்கவரி வெப் கண்டென்ட் ஏபிஐயில் இருக்கும். ஸோ நான் இங்கே போயிட்டு காமிக்கிறேன். அசர்ட் நோட்டுன்னு கொடுங்க. அசர்ட் நோட் கிட்டப்பா ஓகே, அசர்ட் நோட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இதில் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தனியாக கைட் ரன்னர் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நம்ம வந்து ஏபிஐ ஃபஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணலாம். நான் இங்கே கொடுத்துருக்க பாருங்க கமெண்ட் லைன் கேஆர் ஸ்கேனர் தான் கைட் ரன்னர் அப்படின்னு. இது ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்கேனர். ஏபிஐக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி நீங்கள் மற்ற டூல்ஸ் பயன்படுத்துகிறீங்களோ அதேமாரி பயன்படுத்தலாம். அண்ட் இந்த வேர்ட் லிஸ்ட் தான் வந்து அந்த அசட் நோட்லேருந்து எடுத்தது. அண்ட் ஃபெயில் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி என்ன உங்களுக்கு வேணுமோ அது மட்டும் லைக் 200, 300, 400 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஸோ வேர்ட் லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து இங்கே ஏபிஐக்குன்னே தனியாக அவங்க வேர்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஓகேவா? அவங்களோட வெப்சைட்லேயே தெளிவாக இருக்கும். இதுதான் கிட்டப்போட இதில் தெளிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஐ ரூட்ஸ் அப்படின்னு இருக்கா? ஹெச்டிடிபி ஆர்கைவ் ஏபிஐ ரூட்ஸ். அண்ட் இதுக்கான இங்கே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எங்கே ஃபஸிங் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஹெச்டிடிபி ஆர்கைவ். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நானுமே ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளானா எனக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து ஃபஸிங் பண்ணும்போது ஒரே வேர்ட் லிஸ்ட் வந்து பயன்படுத்துவோம். எதுக்குன்னா ஹிடன் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து கண்டுபிடிக்க. ஓகேவா? என்ன பயன்படுத்துவோம்? இதுக்கு முன்னாடி வந்து அந்த டர்பியோட மீடியம் வேர்ட் லிஸ்ட் பயன்படுத்துவோம். இல்லை ராஃப்ட்ல லார்ஜ் மீடியம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ராஃப்ட் லார்ஜ் வேர்ட் லிஸ்ட்னு ஒன்று செக் லிஸ்ட்ல இருக்கும். அதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? பட் வந்து எப்பயுமே ஒரு டெக்னாலஜி இப்போ ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்கும். அதை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் ஜென்ரலாக எப்பயும் போல பயன்படுத்துறது ஓகே. பட் இருந்தாலும் இந்த இந்த டெக்னாலஜிக்கு இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா ஹெச்டிடிபி ஆர்கைவ் பிஹெச்பி. இப்போ ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வேர்ட் லிஸ்ட் பயன்படுத்துங்க. அந்த மாதிரி இப்போ ஏஎஸ்பிஎக்ஸ் அப்ளிகேஷன் பயன்படுத்துறீங்கன்னா இதை பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்மூடித்தனமாக எப்பயுமே ஃபஸிங் பண்ணக்கூடாது. ஒரு டெக்னாலஜிக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பிஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா test.php அப்படின்னு இருக்கும். இல்லை php info.php அப்படின்னு இருக்கும். இல்லை info.php அப்படின்னு இருக்கும். php myadmin.php இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லா டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட்லையுமே இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த டெக்னாலஜிக்கு இந்த வேர்ட் லிஸ்ட் தான் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி ஏபிஐக்கு வந்து இந்த வேர்ட் லிஸ்ட் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் அந்தந்த டெக்னாலஜிக்கு அந்தந்த வேர்ட் லிஸ்ட் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் யூ வில் பி கெட்டிங் எனி ஹிடன் ஆர் ஃபோர்பிடன் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களால் வந்து எனுமரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசர்ட் நோட்டில் கொடுத்த ஃபைல்ஸ் வேர்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்டேஷனுங்க. ஓகே, ஸோ இதில் வேறு வேர்ட் லிஸ்ட்டுமே கொடுத்துருப்பேன். செக் லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் ஏபிஐ வேர்ட் லிஸ்ட்டும் பயன்படுத்துங்க. கிராஃப் கியூஎலுக்குன்னு தனி வேர்ட் லிஸ்ட் இருக்குது. அந்த லிங்க்குமே இதில் இருக்கும். அந்த பிபிடியில் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், இல்லை பிடிஎஃபாக மாற்றி அனுப்பிச்சுட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரும் எதிர்பார்த்த டெமோ டைம் தான். ஓகேவா? ஸோ டெமோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ட்ஸ்வீகர் லேப் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் போர்ட்ஸ்வீகரில் வந்து அவங்க தெளிவாக எல்லாத்துக்குமே ஃப்ரீயான லேப்ஸ், ஃப்ரீயான கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஓகேவா? நம்ம செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங் தான்.
அவங்களுமே சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. பிஎஸ்விபி அப்படின்னு பர்ப்ஸ்யூட் சர்டிஃபைட் பார்ட்டிஷனர் அப்படின்னு. அதுவுமே நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து எல்லா டாபிக்குமே வந்து இந்த மாரி வியூ ஆல் டாபிக்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி சர்வர் சைடு, கிளையன்ட் சைடு இந்த மாரிலாம் குடுத்துருப்பாங்க. பட் ஒவ்வொரு டாபிக்கும் போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகும். சில பேருக்கு வந்து ரொம்ப இந்த மாரி பேராலாம் பார்த்தா அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? இல்ல எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ரஸ் மாரி வேணும். எப்படி நம்ம ட்ரையாக்மேல வந்து லேர்னிங் பாத்லாம் இருக்கு. அந்த மாரி இவங்க வந்து லேர்னிங் பாத்ன்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க போர்ட்ஸ்ஃபிகர்ல. ஸோ அதுல வந்து ஏபிஐ டெஸ்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஆல்ரெடி ஏபிஐ ரெக்கான் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்லாம் குடுத்துருக்காங்க. நான் சட்டு சட்டுன்னு முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, கெட் ஏபிஐ புக்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியணும்? இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல ஏபிஐ புக்ஸ் ஒரு லைப்ரரியிலருந்து புக்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு தான் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ கெட்டுங்கிறது எது? ரிட்ரீவ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ லைப்ரரியிலருந்து புக்ஸ ரிட்ரீவ் பண்றதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் எண்ட் பாயிண்ட். இப்ப அதுவே வந்து ஏபிஐ புக்ஸ் மிஸ்டரி அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அதே மாரி புக்ஸ தான் வந்து ரிட்ரீவ் பண்ணுது. பட் மிஸ்டரி ரிலேட்டட் புக்ஸ வந்து ரிட்ரீவ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். எப்பயுமே நீங்க வந்து ஏபிஐ ரெக்கான் பண்ணும்போது, அந்த ஏபிஐ எதுக்கு பயன்படுது? என்னென்ன பாராமீட்டர்லாம் அதுக்கு யூஸ் பண்றாங்க? என்னென்ன இன்புட் டேட்டாலாம் அதுக்கு தேவை? எது கம்பல்சரி? எது தேவையில்ல? அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்து அது எடுத்துக்குது? லைக் என்னென்ன HTTP மெத்தட்லாம் அது வந்து அக்செப்ட் பண்ணுது? கெட்டா, புட்டா, டெலீட்டா, ஹெட்டா, போஸ்ட்டா இந்த மாரி நெறைய இருக்குல்ல. HTTP வெர்ப் அப்டின்னே இருக்கும் உங்களுக்கு HTTP மெத்தட். ஸோ அதெல்லாம் நீங்க ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது மாரி என்ன மீடியா ஃபார்மட்ஸ் வந்து அந்த ஏபிஐ வந்து அக்செப்ட் பண்ணுது அப்டின்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லைக் JSON அக்செப்ட் பண்ணுதா? இல்ல XML அக்செப்ட் பண்ணுதா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து XXE இல்ல XML இன்ஜெக்ஷன் அந்த மாரி திங்ஸ்லாம் உங்களால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் லிமிட்டிங் அண்ட் அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்லாம் எப்படி இருக்கா? இல்லையான்னு நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா ஏபிஐ ரெக்கான்ல செக் பண்றது. அண்ட் கன்டின்யூ குடுக்குறேன். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் எதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுவே இவங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஏபிஐ டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நார்மலா ஸ்வாகர் லிங்க்கு உங்களுக்கு நான் சும்மா கூகுள்ல காமிக்கிறேனே. ஸ்வாகர் ஏபிஐ ஃபார் கால்குலேட்டர். சும்மா நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது இருக்கான்னு. ஓகே. இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு. சிம்பிள் கால்குலேட்டர் ஏபிஐ டெஃபினிஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ நெறைய குடுத்துருக்காங்க இந்த மாரி. ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு JSON ஃபார்மட்ல ஓப்பன் ஏபிஐல 2 மாடல் இருக்கு. 2.0 அண்ட் 3.0 அப்படின்னு இருக்கு. ஸோ 2.0 அப்படி இருக்கும். 3.0 அப்படி இருக்கும். ஸோ இதையே நீங்க அப்படியே JSOன சேவ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட இதுல போஸ்ட்மேன்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு யூசுவலான ஏபிஐ இருக்கும். அதுக்கான டாக்குமெண்டேஷனும் இருக்கு. பட் பச்சை கலர்ல இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். swagger.io அப்படின்னு இருக்கும். அந்த மாரி இருக்காது. இது வந்து AWS ஆனது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது கிடைச்சாலும் நீங்க போய் பாருங்க. அதோ இங்கலாம் குடுத்துருக்காங்களா? வேற வேற வெப்சைட்ல. பார்த்தீங்க ஸ்லாஷ் ஸ்வாகர் ஷாக் இப்படிதான் மோஸ்ட்லி இருக்கும். நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ண போறீங்க, ஒரு ஏபிஐ டெஸ்டிங் பண்ண போறீங்கன்னா, உங்களோட டெவலப்பர் வந்து இந்த பர்ட்டிகுலர் URL வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷனா குடுப்பாங்க. இல்ல இத வந்து ஒரு போஸ்ட்மேன் கலெக்ஷனாவும் எடுத்து குடுத்துருவாங்க. இதே இதே வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் தான். ஓகேவா? ஸோ இதுல என்ன பாராமீட்டர் இப்ப நான் வந்து இங்க ட்ரை இட் ஓகே அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நான் வந்து இங்க நோ பாராமீட்டர் இதுக்கு வந்து பாராமீட்டரே தேவையில்ல. பிகாஸ் இது வந்து ஒரு கெட் ரெக்வெஸ்ட் தான். பட் இதுக்கு எதுவுமே பாராமீட்டர் போல. ஸோ நான் இங்க எக்ஸிக்யூட்ன்னு குடுத்தேன்னா, என்ன ஆகுது எனக்கு? ஸோ இது இது வந்து இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து கால் ஆகுது. அண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸும் எனக்கு வருது. இங்க ஏன் வந்து எனக்கு அன்ஆத்தரைஸ்ட் வருதுன்னா, நான் இந்த ஏபிஐ வந்து சும்மா கூகுள்ல இருந்து நான் எடுத்தேன். இதுக்கு என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஆத்தரைசேஷன் டோக்கன் JWT டோக்கனோ எதுவுமே இல்ல. OAuth டோக்கனோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து எரர் அன்ஆத்தரைஸ்ட்ன்னு வருது. ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி பயன்படுத்துறாங்க? இங்க பேஜ் நம்பரா, பேஜ் சைஸு, இதுக்கு என்ன ஐடி பயன்படுத்துறாங்க? இதெல்லாம் அவங்க எக்ஸாம்பிளா இங்க குடுத்துருப்பாங்க. அப்படிலாம் நீங்க இங்க ட்ரைன்னு குடுத்துட்டு, இப்போ 1 அப்படின்னு குடுத்துட்டு, எக்ஸிக்யூட்ன்னு குடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு வரும். இதோட வேல்யூ வந்து இப்படி வராது அப்படின்னு. ஸோ இதே மாரி தான் உங்களோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பென் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓகேவா? ஸோ அப்படியே பேக்ல வரேன். ஸோ இப்படிதான் JSON இப்படிதான் வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஹியூமன் ரீடபிள்ல ஆர் மிஷின் ரீடபிள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலருந்து கன்டின்யூ குடுத்துக்கோங்க. அண்ட் டிஸ்கவரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். என்னென்ன காமன் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்ல டிஸ்கவரி பண்றோம் அப்படின்னு. ஸோ திரும்பவும் போர்ட்ஸ்ஃபிகர்ல அதான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் கன்டின்யூ குடுக்குறேன். ஸோ கைஸ் இந்த டெமோல நம்ம வந்து பார்க்க போறது ஒரே ஒரு லேப் தான். ஸோ கோச்சுக்காதீங்க. இந்த இந்த வீடியோ ஒரு
பெரிய வீடியோவா, சின்ன வீடியோவான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுல இந்த பர்ட்டிகுலர் லேப் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் உள்ள இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு லேப் இருக்கும். அதெல்லாம் நம்ம இதுல கம்ப்ளீட் பண்ண போறோம். லேர்னிங் பாத் மாரி. ஓகேவா? ஸோ இந்த லேப் நம்ம அக்சஸ் பண்ணணும்னா, அக்சஸ் லேப் அப்படின்னு குடுங்க. ஸோ இதுல நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு சால்வ் திஸ் லேப், ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்போஸ்ட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் அண்ட் டெலீட் கேர்லெஸ். ஸோ எப்பயுமே போர்ட்ஸ்ஃபிகர்ல கேர்லெஸ் அப்படின்ற அக்கவுண்ட் வந்து டெலீட் பண்ணணும். அவங்க ஒரு கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் லாக் இன்டு யுவர் அக்கவுண்ட் யூசிங் ஃபாலோயிங் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன ரெக்வயர்ட் நாலேஜ் வேணும்னா, உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அட்டாக்கரா எப்படி ஏபிஐ டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து ஏபிஐ வந்து எனுமரேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அக்சஸ் லேப் அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் லேப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் லாகின் பண்ணணும் முதல்ல. ஸோ லாகினுக்கு ஜஸ்ட் நான் இவங்க குடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுக்குறேன். ஓகேவா? குடுத்துட்டு நான் லாகின் பண்றேன். ஓகேவா? ஸோ லாகின் பண்ண அப்புறம் எனக்கு வந்து இங்க என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்னு நான் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பிகாஸ் இது ஒரு வெப் ஆப் மாரி தான் இருக்கு. இதுல எங்கெங்கெல்லாம் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டா போய் பார்க்குறேன். பிகாஸ் ஒவ்வொரு லேப்ல வந்து இந்த ப்ராடக்ட் கீழ ஏதாவது ஸ்டாக் பிரைஸு இல்ல இது வாங்குற மாரி ஆட் டூ கார்ட் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். இதுல அந்த மாரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ வேற எங்க நமக்கு ஃபங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை அக்கவுண்ட்ன்னு இருக்குல்ல. இங்க மட்டும் தான் ஒரே ஒரு ஃபங்ஷன் இருக்கு. என்ன ஃபங்ஷன் இருக்குன்னா, அப்டேட் இமெயில் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்றேன்னா, பர்ப் இருக்கு. ஸோ பர்ப்ல இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ஓகேவா? இங்கயா ஃபாக்ஸி ப்ராக்ஸிய காணோம். ஊப்ஸ் மேன், மறந்தே போயிட்டேன் நானு. ஸோ ஃபாக்ஸி ப்ராக்ஸி குரோம்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம பர்ப் சூட் டுட்டோரியல்லாம் பார்த்துட்டோம். பட் நான் வந்து இந்த ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மை அக்கவுண்ட் உள்ளார போயிடுச்சு. ஓகே, இதுலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். பிகாஸ் இது குரோமியம். இல்லைனா அதில் நம்ம முதல்லேருந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே. ஓகேவா? ஓகே, இங்கே நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அதனால் இது தேவையில்லை. ப்ராக்ஸியும் தேவையில்லை. ஓகேவா? நம்ம மறுபடியும் பேக் டு த ஃபார்ம். ஸோ நம்மளோட ப்ரௌசரில் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பர்பில் இதை வந்து ஸ்கோப்புக்குள்ளே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆட் டு ஸ்கோப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா அட்ஜஸ்ட் டிஸ்பிளேவை வந்து நான் 13 ஆர் 14க்கு மாற்றிடுறேன். அண்ட் மெசேஜ் எடிட்டர் வந்து நம்ம மெசேஜ் எடிட்டர் டெக்ஸ்ட் வந்து 17க்கு வச்சுக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி வெரி பிக். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் லேபோட இது. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு ஏபிஐ ஸ்லாஷ் யூசர் அப்படின்ற ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் வேற ஏதாவது எண்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் ஸ்லாஷ் ஜேஎஸ் ஏபிஐ சேஞ்ச் இமெயில் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கு. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆர் நம்ம இங்கேருந்து கண்டென்ட் டிஸ்கவரி கூட பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட். ஸோ இதில் ஸ்கேன் பண்ணி கிராவலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டென்ட் டிஸ்கவரியும் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கேன் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு கிராவலில் போயிட்டு மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் ஸ்கேன் கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ நான் கிராவல் பண்ணும்போது எனக்கு வேறு ஏதாவது எண்ட் பாயிண்ட் இங்கே கிடைக்குதான்னு தெரியும். ஸோ இங்கே டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோட கிராவலிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். மோஸ்ட்லி இதுக்கு கிராவலிங் தேவைப்படாது. பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன். பட் இதில் நீங்கள் வந்து கண்டென்ட் டிஸ்கவரி பண்ணோன்னா என்கேஜ்மெண்ட் டூல்ஸில் போயிட்டு டிஸ்கவர் கண்டென்ட்னு இருக்கா. ஸோ இதுவுமே வந்து நம்ம எப்படி ஃபஸிங் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் இருக்கிற வேர்ட் லிஸ்ட் வந்து ஃபஸிங் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ கிராவலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்ப்போம் நமக்கு வேறு ஏதாவது எண்ட் பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கான்னு. எக்ஸ்ட்ரா ஸ்லாஷ் ஏபிஐ அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. இந்த ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிளாங்காக இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு வருது நமக்கு மால் ஃபார்ம்டு யூஆர்எல் அப்படின்னு வருதா. ஸோ இதில் யூசர்னு இருக்குல்ல, அதை தூக்கிட்டு ஜஸ்ட் ஏபிஐன்னு மட்டும் போட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே ஏபிஐன்னு போட்டால் என்ன வருது நமக்கு ஒரு
ரெஸ்ட் ஏபிஐயோட என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஸ்வாகர்ல என்னென்ன மெத்தட்லாம் அலௌடு, என்னென்ன பேராமீட்டர் போகுது, என்னென்ன யூஆர்எல் பாத் அப்படின்னு வருதா. ஸோ இங்கே கெட் ரெக்வஸ்ட், டெலீட், பேட்ச் அப்படின்னு 3 இருக்கு. கெட்னா ரிட்ரீவ் பண்ணுறது, டெலீட் அப்படின்னா ஒரு யூசரை வந்து டெலீட் பண்ணுறது, ஓகேவா. இது மாதிரி பேட்ச் அப்படின்னா ஒரு யூசரை வந்து அப்டேட் பண்ணுறது, ஒரு லைக் அந்த யூசர் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தான் பேட்ச், ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாஸ்க்கே க்ளோஸ் பண்ணிட்டேனா, ஓகே இங்கே இருக்கா. ஓகே, நம்மளோட டாஸ்க் வந்து இந்த இதில் லாகின் பண்ணி கேர்லெஸ் வந்து டெலீட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு வந்து டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கொடுப்போம். ஸோ இங்கே டெலீட்டுன்னு கொடுத்தோன்னே என்னன்னு வருது, யூசர் நேம் கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து கார்லோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கேர்லோஸ்ன்னு அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி கேர்ள் ரெக்வஸ்ட்டில் வந்து அது எடுத்துக்குது. இப்படி தான் அது எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு காமிக்குது. ஸோ நான் சென்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சென்டுன்னு கொடுத்தோன்னே என்ன வருது, 200ன்னு வருது. யூசர் வந்து டெலீட்டட் அப்படின்னு வருது. ஸோ இப்படி தான் வந்து இவ்வளோதான், இந்த லேபே அவ்வளோதான். இந்த டாக்குமெண்டேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ஸ்லாஷ் ஏபிஐல இருந்தது. அப்புறம் அந்த யூசரை டெலீட் பண்ணுறதுக்கு பண்ண சொன்னாங்க. ஸோ வி ஹேட் டன் இட், ஓகேவா. ஸோ பேக் டு ப்ரெசன்டேஷன். இது ஒரு சின்ன டெமோ தான், நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். பட் சின்ன டெமோ தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன வீடியோஸாக வேறு வேறு வல்னரபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவோட சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஏபிஐ டைப்ஸ். சோப்னா என்ன, சோப் எப்படி ஒர்க் ஆகும், கிராஃப்கியூஎல் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஜிஆர்பிசினா என்ன, வெப் சாக்கெட்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ மோஸ்ட்லி வைட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐஸ் தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி யூஆர்எல்ஸில் வருதுல ஸ்லாஷ் ஏபிஐ, இதெல்லாம் வந்து ரெஸ்ட் ஏபிஐஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதோட ஹெச்டிபி மெத்தட்ஸ், ஜேசன் பேலோட்ஸ்லாம் என்னென்ன பயன்படுத்தணும், அது மாதிரி மல்டிபிள் ரெக்கார்ட் டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் நிறைய உங்களுக்கு வல்னரபிலிட்டிஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி என்னென்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். மெயினாக நீங்கள் இந்த அத்தன்டிகேஷன் டெஸ்டிங்லாம் பண்ணும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் அத்தன்டிகேஷன் வந்து பயன்படுத்துவாங்க ஏபிஐ லாகினுக்கு அந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்குலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு வல்னரபிலிட்டி தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜேடபிலிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஜேடபிலிட்டி யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற டெஸ்ட் கேசஸ்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆத்தரைசேஷன், டேட்டா வேலிடேஷன், இன்புட் வேலிடேஷன் இதெல்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு SQLi இந்த மாதிரி நிறைய கமாண்ட் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம், ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, லைக் யூஸ்வலாக நீங்கள் என்னென்ன பயன்படுத்தணும், என்ன ஆட் ஆன் எக்ஸ்டென்ஷன்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த ஐடென்டிஃபைங் இன்டராக்டிங் வித் ஏபிஐ எண்ட் பாயிண்ட், அப்புறம் மாஸ் அசைன்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மாஸ் அசைன்மெண்ட்னா என்ன, ஆல்ரெடி ஓடபிள்யூஎஸ்பி டாப் 10ல் பார்த்துருப்போம். பட் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஓகேவா. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, சர்வர் சைட் பேராமீட்டர் பொல்யூஷன்னா என்ன, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 4 1 2 3 3 வீடியோஸ் இன்னும் இருக்குது ஏபிஐயில், ஓகேவா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது லேப்ஸ் இருந்தாலும் பார்க்கலாம், ட்ரை ஆகுமே. ஸோ பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், ஸ்டே சேஃப்.